வணக்கம் நண்பர்களே. விண்வெளியில் நடக்கிற ஒவ்வொரு அண்டார்டிக் மாற்றமும் கோள்களோட நகர்வுகளும் வெறும் காட்சி மாற்றம் இல்லைங்க. அவை பூமியோட காந்தப்புலத்தை தொட்டு நம்ம நரம்பு மண்டலத்தையே நேரடியாக பாதிக்குது. பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோளும் தனக்கே உரிய மின்காந்த அலைகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அலைகளோட அதிர்வெண் மாறும்போது நம்ம மூளை செயல்பாடுகளில், குறிப்பாக ஹார்மோன் சுரப்பிகளில் நுட்பமான மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இதை அறிவியல் ரீதியாகவே புரிஞ்சுக்கணும். இந்த பின்னணியில் தான் சிம்மராசிக்காரங்களோட ஆற்றல் அதிர்வுகளும் அவங்களோட ஆளுமை திறன்களும் எப்படி நடக்கிற கிரக இடமாற்றங்களால் இப்போ நடக்கிற கிரக இடமாற்றங்களால் எப்படி மனோதத்துவ ரீதியாக மாறிக்கிட்டு இருக்குது என்பதை நாம் பார்க்கணும். சிம்ம ராசினரோட மூளை அமைப்பு இயல்பாகவே உயர்ந்த தலைமைத்துவ பண்புகளையும் மற்றவர்களோட நலனை பற்றி சிந்திக்கிற மனநிலையையும் கொண்டிருக்கு. இவங்களோட நரம்பியல் தூண்டுதல்கள் பெரும்பாலும் சுயநலம் என்கிற குறுகிய வட்டத்தை தாண்டி சமூகத்தோட பொதுநலனை நோக்கியே செயல்படுது. அறிவியல் பார்வையில் பார்த்தா இவங்களோட சிந்தனை ஓட்டத்தில் டோபமைன், செரோடனின் போன்ற வேதிப்பொருட்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது ஒரு அழகான நேர்மறை ஆற்றல் அதிர்வை உருவாக்குது. இந்த மனிதர்கள் தங்களோட மனசாட்சியை ஒரு தார்மீக அளவுகோலாக வச்சுக்கிட்டு செயல்படுறதால புறக்கட்டுப்பாடுகளை விட அகக்கட்டுப்பாட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எந்த சவாலான காரியத்தையும் மற்றவர்கள் முடியாதுன்னு கைவிட்டு விடுற சூழலில் கூட இவங்க தர்க்க ரீதியான திட்டமிடலோட விடாமுயற்சியோட அதை வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவாங்க. இதுதான் இவர்களோட தனித்துவமான மூளைத்திறன். இப்போதைய காலகட்டத்தில் வியாழன் மாதிரியான பெரிய கோள்களோட கதிர்வீச்சு மாற்றங்கள் இவர்களோட முடிவெடுக்கும் திறனை ரொம்பவே பாதிக்குது. குறிப்பாக குருவோட மின்காந்த அலைகள் நேர்மறையாக திரும்பும்போது மூளையோட முன்மடல் பகுதியில் ஒரு தெளிவான சிந்தனை ஓட்டம் உருவாகுது. அதனால் அன்றாட வாழ்க்கையில் வர்ற சின்ன சின்ன சிக்கல்களை கூட தர்க்க ரீதியாக ஆய்வு செஞ்சு அதை தகர்க்கிற வல்லமை இவர்களுக்கு இருக்குது. எதிர்மறை வார்த்தைகளும் எண்ணங்களும் உண்மையிலேயே மூளையில் உருவாகிற ஒரு நச்சு அதிர்வுகள் தான். இவற்றை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களோட சக்தியை உணர்ந்தால் நரம்பு மண்டலத்தை சீராக்கி மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் எளிதாக விடுபடலாம். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் நமக்கு தர அனுபவங்கள் என்பது ஒரு தரவு சேகரிப்பு மாதிரி தான். சிம்ம ராசினர் இந்த தரவுகளை வச்சு கடந்த கால தவறுகளை திருத்திக்கிட்டு வரப்போகிற சவால்களை எதிர்கொள்ள தங்களை தயார் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இவர்களோட ஆளுமை வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். கோள்களோட கதிர்வீச்சு மாற்றங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உழைப்பையும் திட்டமிடலையும் ஒருங்கிணைச்சா உங்கள் வாழ்க்கை பயணம் ஒரு தற்செயலான நிகழ்வாக இல்லாமல் மிக துல்லியமான திட்டமிடப்பட்ட ஒரு அறிவியல் வெற்றியாக மாறும். குருவோட பயிற்சியும் அதனால் ஏற்படுற கதிர்வீச்சு மாற்றங்களும் உங்கள் நிதி நிலைமையிலையும் சமூக அந்தஸ்துலையும் என்ன மாற்றங்களை விதைக்க போகுதுன்னு இப்போ நம்ம குருவோட பயிற்சியும் அதனால் ஏற்படுற கதிர்வீச்சு மாற்றங்களும் உங்கள் நிதி நிலைமையிலையும் சமூக அந்தஸ்துலையும் என்ன மாற்றங்களை விதைக்கப் போகுதுன்னு இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். விண்வெளியில் நடக்கிற கிரகங்களோட இடமாற்றங்கள் என்பது வெறும் தற்செயலான நகர்வு இல்லைங்க. அது பிரபஞ்சத்தோட துல்லியமான இயற்பியல் கணக்கீடுகளோட வெளிப்பாடு. குறிப்பாக வியாழன் மாதிரியான பிரம்மாண்ட கோள்கள் தன் சுற்றுப்பாதையில் வக்கர நிவர்த்தி என்கிற நேர்கதிர் இயக்கத்துக்கு திரும்பும்போது அதை விடுற ஈர்ப்பு விசையும் கதிர்வீச்சும் பூமியோட வளிமண்டலத்தில் ஊடுருவி நம்ம நரம்பியல் கடத்திகளை பாதிக்குது. மார்ச் 17 நடக்கிற இந்த விண்வெளி மாற்றம் சிம்ம ராசினரோட ஆற்றல் அதிர்வுகளோட இணைஞ்சு அவங்களோட முன்மடல் மூளையில் புதிய மின்வேதியியல் மாற்றங்களை தூண்டுது. இது முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துவதோடு கடந்த காலத்தில் தடைப்பட்டிருந்த சிந்தனை ஓட்டங்களுக்கு புதிய வேகத்தையும் தெளிவையும் கொடுக்குது. ஒரு மனிதனோட வெற்றியை தீர்மானிக்கிறதுல ஒரு நல்ல மென்டர் அல்லது வழிகாட்டியோட பங்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு சிக்கலான தரவு தொகுப்பை எளிமையாக ஆக்கி தருகிற அல்காரிதம் மாதிரி. சிம்ம ராசினரே, நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு கற்றல் அனுபவமாக அல்லது தகவல் சேகரிப்பு முறையாக அணுகுங்க. நாளைய நிகழ்வுகளை முன்னாடியே அறிய முயற்சி பண்ணுறதை விட இலக்குகளை நோக்கிய துல்லியமான திட்டமிடல் உங்கள் மன உறுதியை அதிகப்படுத்தும். எதிர்மறையான சொற்கள் மூளையில் எதிர்மறை அதிர்வெண்களை உருவாக்கி உங்கள் ஆற்றல் மட்டத்தை குறைக்கும். அதனால் ஒவ்வொரு அதிகாலையிலும் புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிற மனநிலையை வச்சுக்கோங்க. அது உங்கள் நரம்பு மண்டலத்தை புத்துணர்ச்சியாக வைக்கும். குருவோட மின்காந்த அலைகள் சீரடைகிற இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியினர் தங்களுடைய பழைய சிந்தனை முறைகளை மாற்றி நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிக்கணும். தேக்க நிலையில் இருந்த
தேக்க நிலையில் இருந்த பல திட்டங்கள் இனி விண்வெளி ஆற்றலோட துணையோட இறுதி வடிவத்தை எட்டும். சமூக தொடர்புகளிலும் உறவுகளிலும் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையை கடைபிடிங்க. அது உங்கள் சமூக நுண்ணறிவை மேம்படுத்தும். மற்றவர்களோட கருத்துக்கு முரண்பாடாக பார்க்காம அவை மாற்றுத் திறவுகளாக பயன்படுத்த கற்றுக்கோங்க. உதாரணத்துக்கு சில நாட்களிலோ நேரத்திலோ கட்டுப்பாடுகளை பின்பற்றுபவர்கள்கிட்ட தக்க ரீதியான அணுகுமுறைகளை வச்சா அது ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு வழிவகுக்கும். நிறங்களுக்கும் மனநிலைக்கும் ஆழமான அறிவியல் தொடர்பு இருக்குது. பச்சை நிறம் உங்கள் நரமண்டலத்துக்கு அமைதியையும் மன ஒருமைப்பாட்டையும் கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட அலைநிலத்தை கொண்டிருக்கு. இந்த நிறத்தை உங்கள் வீட்டிலேயோ உடையிலேயோ பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் ஊக்கத்தை கொடுக்கும். புவியீர்ப்பு விசையும் கோள்களோட கதிர்வீச்சு மாற்றங்களும் நண்பர்கள் வழிகாட்டிகள் மூலமாக உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கும். ஒருவரோட வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறதுல அவர் அன்றாடம் சந்திக்கிற மனிதர்களோட ஆற்றல் அதிர்வுகள் ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்தவுடன் நீங்கள் எதிர்கொள்கிற முதல் ஆற்றல் தொடர்பு அந்த நாள் முழுக்க உங்கள் மனநிலையை தீர்மானிக்கும். சிம்ம ராசியினருக்கு சூரியனோட உழைப்பு மற்றும் அதிகார ஆற்றலை ஈர்க்கிற வகையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முறையான தியானம் அல்லது ஆற்றல் வழிபாடு செஞ்சால் உங்கள் உள்மன வலிமை பன்மடங்கு அதிகரிக்கும். தடைபட்டு கிடந்த வாய்ப்புகளோட கதவுகள் இனி அறிவுசார் பெரியோர்கள் மற்றும் நண்பர்களோட ஆலோசனைகள் என்கிற சாவியால் திறக்கப்படும். இதை நீங்கள் ஒரு அறிவியல் மாற்றமாக உணர ஆரம்பிப்பீங்க. நண்பர்களே, விண்வெளியில் நடக்கிற ஆற்றல் மாற்றங்கள் வெறும் புறநிலை நிகழ்வு இல்லை. அவை நம்ம உடல் இயங்கியோட நேரடியாக தொடர்புடையவை. நீங்கள் உங்கள் இலக்குகளை பிரபஞ்ச ஆற்றலிடம் சமர்ப்பிக்கும் போது அது மூளையோட ஹைப்போதலமஸ் பகுதியை தூண்டி உடலோட ஒட்டுமொத்த தற்காப்பு உணர்வையும் உறுதிப்பாட்டையும் அதிகப்படுத்துது. உறவுகளுக்கு இடையிலான சுதந்திரம் என்பது மனோதத்துவ ரீதியாக சுயநிர்ணய கொள்கைன்னு சொல்லப்படுது. மற்றவர்களை கட்டுப்படுத்துகிற முயற்சி பண்ணுறது உங்கள் கார்டிசோல் அளவை அதிகப்படுத்தும். ஆனால் மற்றவங்களை சுதந்திரமாக அனுமதிக்கும் போது மூளையில் ஆக்சிடோனின் சுரப்பு அதிகரித்து மன அழுத்தங்களும் நரம்பியல் பாதிப்புகளும் குறையும். சமூக சூழலில் நம்மை சுற்றி இருக்கிறவங்களோட ஆற்றல் எதிர்வுகள் நம்ம மனநிலையை தீர்மானிக்குது. அதனால் நேர்மறையான சிந்தனையாளர்களோட உரையாடுங்க. அது உங்கள் செரடோனின் மனத்தை சீராக வைக்கும். மனித மூளையோட செயல்பாட்டில் வார்த்தைகளை விட எண்ணங்கள் அதிக மின்காந்த ஆற்றலை கொண்டிருக்கு. நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்திக்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் பிரபஞ்சத்தில் பிரதிபலிக்குது. இந்த நுட்பமான ஆற்றல் மாற்றங்களை நாம் இறைசக்தி அல்லது பிரபஞ்ச நியதின்னு சொல்கிறோம். சிம்ம ராசினருக்கு இயல்பாகவே அதிக தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருப்பதால் அவங்களோட எண்ணங்கள் வலிமையாக இருக்கும்போது அந்த நியூரான் கட்டமைப்புகள் வெற்றிக்கான வாய்ப்புகளை தானாகவே ஈர்க்கும். தற்போதைய கிரக அமைப்புகளை பொறுத்தவரை வீண் அலைச்சல்களும் காரிய தடைகளும் உண்மையிலேயே உங்கள் ஆற்றல் சிதறலையே காட்டுது. சுக்கிரனோட கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்கள் உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கி நீண்ட நாள் சோர்வை போக்கி செயல்களில் ஒரு தெளிவான வேகத்தை உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் பணப்பரிமாற்றம் மற்றும் பொருளாதார திட்டமிடல்களில் வரப்போகிற முன்னேற்றம் உங்கள் மூளையோட தர்க்க ரீதியான பகுதிகள் நல்லா செயல்படுறதோட விளைவு. கூட்டு தொழில் பண்ணுறவங்க தங்கள் சக கூட்டாளிகளோட ஒத்த ஆற்றல் அதிர்வெண்ணும் செயல்படணும். இல்லைன்னா தேவையற்ற முரண்பாடுகள் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆரம்பத்தில் வர அலைச்சல்கள் இது ஒரு ஆற்றல் பயிற்சி மாதிரி தான். தோல்வி இல்லை. இறுதியாக உங்கள் நரம்பு மண்டலம் அடைகிற ஒருமித்த கவனம் காரணமாக எல்லா முயற்சிகளும் வெற்றியில முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே நேரடி தகவல் தொடர்பு ஆக்சிடோனின் சிறப்பை சீராக்கி தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்க்கும். குடும்ப பிரச்சனைகளை மூன்றாம் நபர்கிட்ட கொண்டு போவது உங்கள் தனிப்பட்ட ஆற்றல் வளையத்தில் தேவையற்ற சிதைவுகளை ஏற்படுத்தும். அதனால் அதை தவிர்ப்பது அறிவியல் ரீதியாக சிறந்தது. சிம்ம ராசினரோட இந்த மாத பயணம் உடல் மனம் பிரபஞ்ச ஆற்றல் இந்த மூணு ஒருங்கிணைஞ்ச ஒரு அழகான வெற்றியை அமையப்போகுது. இப்போதைய கோள்களோட கதிர்வீச்சு மாற்றங்கள் சிம்ம ராசினரோட குடும்ப கட்டமைப்பில் சில நுட்பமான தாக்கங்களை ஏற்படுத்தலாம். தலைமுறை
தலைமுறை இடைவெளியால் வர கருத்து முரண்பாடுகளை தவிர்க்க குழந்தைகளோட அறிவுசார் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டமிடல்களில் ஒரு மென்டராக அதிக அக்கறை காட்டுங்க. உறவினர்கள் நண்பர்களோட தொடர்புகளில் வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் போது உணர்வுசார் நுண்ணறிவு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன தவறான புரிதல் கூட நீண்டகால உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹார்மோன் சமநிலையின்மை காரணமாக திடீர் உடல் சோர்வோ காரணமில்லா மன அலைச்சலோ வரலாம். ஆனால் இவை தற்காலிகமானவை. முறையான ஓய்வும் தியானமும் இந்த ஆற்றல் தேக்கத்தை எளிதாக கடக்க உதவும். பொருளாதார ரீதியாக வரவுகள் திருப்திகரமாக இருந்தாலும் வாகனங்களை கையாளும் போது ஈந்தன்கள் சார்ந்த பணிகள்லையும் கூடுதல் கவனத்தோடு இருங்க. அது ஒரு தற்காப்பு நடவடிக்கை. எந்த சிக்கலான விவகாரத்திலையும் உணர்ச்சி வசப்பட்டு அணுகாமல் தர்க்க ரீதியாக ஆலோசனைகளோட நிதானமாக அணுகுமுறையோடு போங்க. அது வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். மனதில் தோன்ற சில கவலைகள் உண்மையிலேயே மூளையோட ஒரு பாதுகாப்பு இயங்குமுறை தான். அவை நிஜ ஆபத்து இல்லைன்னு உணர்ந்து கொள்ளுங்க. அரசியல் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய மனிதர்களோட அறிமுகமும் அவர்கள் மூலமாக கிடைக்கிற ஒத்துழைப்பும் ஒரு வலுவான நெட்வொர்க்கிங் வாய்ப்பாக அமையும். மாணவர்கள் தங்கள் கல்வி பாதையில் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்கிற மூளையோட கற்கும் திறனை அதிகப்படுத்தி சக மாணவர்களோட ஆதரவோட பெரிய இலக்குகளை எட்ட முடியும். இந்த பொதுவான பலன்களை தாண்டி சிம்ம ராசிக்கு உட்பட முதல் நட்சத்திரமான மகம் நட்சத்திரக்காரர்களை இந்த பொதுவான பலன்களை தாண்டி சிம்ம ராசிக்கு உட்பட முதல் நட்சத்திரமான மகம் நட்சத்திரக்காரர்களை பார்த்தா அங்கே கொஞ்சம் முரண்பட்ட அதிர்வுகள் தெரியுது. உறவினர்களோட கருத்து வேறுபாடு என்பது உண்மையிலேயே தகவல் தொடர்பு சிதைவு தான். இதை விட்டு கொடுத்து சொல்கிற மனப்பான்மையும் மனோதத்துவ பக்குவமும் மட்டுமே உறவினர்களோட கருத்து வேறுபாடு என்பது உண்மையிலேயே தகவல் தொடர்பு சிதைவு தான். இதை விட்டு கொடுத்து சொல்கிற மனப்பான்மையும் மனோதத்துவ பக்குவமும் மட்டுமே இதை சமன் செய்யும். கணவன் மனைவி உறவில் வர நெருடல்கள் ஈகோ சார்ந்த சிக்கல்களாக இருக்கலாம். அதனால் ஒருவர் பேசுகிறதை மற்றொரு உள்வாங்கி கேட்கிற ஆக்டிவ் லிசனிங் முறையை பின்பற்றுங்க. அது குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் சிறு சுணக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே மருத்துவ செலவுகளை முதலீடாக நினைக்காமல் முன்கூட்டியே வருமுன் காக்கிற உணவு முறைகளையும் உடற்பயிற்சிகளையும் கடைபிடிங்க. அது உங்கள் நிதி நிலைமையை சீராக வைக்கும். ஒவ்வொரு சவாலும் உங்கள் மன வலிமையை சோதிக்கிற கருவிதான். அது முற்றுப்புள்ளி இல்லை. இதை உணர்ந்து உங்கள் ஆழ்மன சக்தியை சரியாக பயன்படுத்தினா வரும் காலங்களில் அடுக்கடுக்கான நன்மைகள் வரும். அதை தர்க்க ரீதியான மாற்றமாக நீங்கள் காண்பீங்க. அடுத்ததாக பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தோட அதிர்வெண் இப்போ பதவி உயர்வு, சமூக அங்கீகாரம் மாதிரியான நேர்மறை விளைவுகளை இருக்கிற நிலையில் இருக்குது. பூரம் நட்சத்திரத்தோட அதிர்வெண்கள் இப்போது பதவி உயர்வு, சமூக அங்கீகாரம் மாதிரியான நேர்மறை விளைவுகளுக்கு இருக்கிற நிலையில் இருக்குது. ஆனால் தேவையற்ற பயணங்களால் ஆற்றல் எழுப்பும் பொருளாதார ரீதியான தற்காலிக நெருக்கடிகளும் உங்கள் நிதானத்தை சோதிக்கலாம். தொழில் வணிக போட்டிகளை எதிர்கொள்ளும் போது எதிர்வினையாற்றாமல் மௌனத்தையும் சொற்களில் நிதானத்தையும் கடைபிடிங்க. அது உங்கள் மூளைத்திறனை மேம்படுத்தும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த உயிரியல் தேவைகள், குறிப்பாக திருமண முயற்சிகள், சந்ததி உருவாக்கம் தொடர்பான விஷயங்களில் இனி பிரபஞ்சத்தோட சாதகமான கதிர்வீச்சுகளால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த உயிரியல் தேவைகள் குறிப்பாக திருமண முயற்சிகள், சந்ததி உருவாக்கம் தொடர்பான விஷயங்கள் இனி பிரபஞ்சத்தோட சாதகமான கதிர்வீச்சுகளில் தங்கு தடையின்றி நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான சட்ட சிக்கல்கள் தர்க்க ரீதியான தீர்வுகளை நோக்கி நகருது. உரியவர்கிட்ட வந்து சேரும் சாத்தியம் இப்போ அதிகமாக தெரியுது. உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு எதிர்நீச்சல் மாதிரியான சவாலான கற்றல் அனுபவமாக இருக்கும். குடும்ப சூழலில் நிலவர சமநிலையற்ற சுப காரியங்களில் நிலை சுப காரியங்களில் வர தாமதங்கள், இவை உங்கள் சகிப்புத்தன்மையையும் சமயோஜித புத்தியையும் கூர்மையாக்கும். பணியிட நெருக்கடிகளை உங்கள் நுட்பமான அறிவுத்திறனால் நீங்கள் வெற்றிகரமாக கையாள்வீங்க.
குறிப்பாக பிரதோஷ காலங்களில் தியானமும் பிரபஞ்ச இணைப்பு உங்கள் மன அழுத்தத்தை சீராக்கி தடைகளை தகர்க்கும் வல்லமை தரும். பொருளாதார ரீதியாக இதுவரை கடன்பட்டு வந்த நிலைக்கு மாறா பிறருக்கு உதவும் அளவுக்கு ஒரு நிதி சுதந்திரத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. இது ஒரு தர்க்க ரீதியான முன்னேற்றம். நண்பர்களே, உண்மையான செல்வம் வங்கி சேமிப்பில் இல்லை, ஆழ்ந்த உறக்கம், மன அமைதி, உடல் ஆரோக்கியம் இந்த உடலியங்கியல் கூறுகளில் தான் இருக்குது. சிம்ம ராசியினர் இம்மாதம் இந்த உயரிய ஆரோக்கிய செல்வத்தை அடையிற யோகத்தை பெற்றிருக்காங்க. குருவோட கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு இருண்ட அறையிலிருந்து ஒளியை நோக்கி நகர்த்தும் மாதிரி மாற்றும். உங்களை விட்டு பிரிஞ்ச உறவுகள் உங்கள் வெற்றியை உணர்ந்து மறுபடியும் உங்களை தேடி வரும். இது உங்கள் சமூக மதிப்பு உயர்ந்ததை காட்டுது. பழைய நண்பர்களோட தலையீடுகள் இனி முட்டுக்கட்டையாக இல்லாமல் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஊக்கியாக மாறும். உங்கள் சுயமரியாதையும் சமூக அந்தஸ்தும் உயரும். அதே நேரத்தில் வியாபாரியோட போட்டிகள் குறைஞ்சு லாபகரமான சூழல் உருவாகும். இந்த மாற்றங்களை முழுமையாக உள்வாங்கிக்கிங்க. விநாயகர் மாதிரியான தொன்மையான குறியீடுகள் இருக்கிற இடத்துல அமைதியாக அமர்ந்து உங்கள் இலக்குகளை ஆழமாக சிந்தியுங்க. கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். அது உங்கள் ஆழ்மனத்தில் நேர்மறை விதைகளை விதைக்கும். கவலைகளும் துயரங்களும் வெறும் மின்காந்த அலைகளாக கரைஞ்சு போக மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு புதிய வாழ்க்கை முறை உங்களை வரவேற்குது. உங்கள் எண்ணங்களோட வலிமையே உங்கள் வாழ்வோட தரத்தை நிர்ணயிக்குதுங்க. அறிவியல் பூர்வமான திட்டமிடலோடு நம்பிக்கையோடு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாற்றப் போகுது. இது உறுதி. நேர்மறை எண்ணங்களே உங்கள் வாழ்வின் அத்தியாவசியமாக இருக்கட்டும். வெற்றிகள் தானாகவே தொடரும்.